வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைந்ததில் இருந்து தமிழகத்தின் அமைதி, பாதுகாப்பு அனைத்தும் போய்விட்டது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் குற்றவாளிகள் யார் என்பது தேடக்கூடிய பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர்கள் கைது செய்யப்பட்டு தானாக நாங்கள்தான் கொலை செய்தோம் என்று 8 நபர்கள் சரணடைந்தாலும் அது மக்களை ஏமாற்ற விதமாகவும் இது உண்மையான குற்றவாளிகள் கிடையாது, கூலிப்படைகள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்துவிட்டது. அப்போ உண்மையான குற்றவாளிகள் யார், இதுவும் கடந்து போகுமா திமுகவின் ஆட்சியில் என்ற பல்வேறு விமர்சனங்களும் எழுதப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உதவி இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை செய்ய முடிந்திருக்காது என்றும், ஒரு மாநில கட்சியின் தலைவருக்கு இந்த கொடுமை நேர்ந்திருக்கிறது என்றால் சாதாரண தமிழக மக்களது உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாத ஆட்சிதான் இந்த திமுகவின் ஆட்சி என்று பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. தற்பொழுது தொடர்ச்சியாக என்கவுண்டர்கள் காவல்துறையினர் செய்யப்பட்டு வருவதால் இது மிகப்பெரிய ஒரு தலைவனை மறைப்பதற்காக திமுக போடுகின்ற நாடகமாகத்தான் இருக்கிறது என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ரவுடிகளை என்கவுண்டர் செய்வது தவறல்ல, அது சரிதான். ஆனால் அவர்கள் உண்மையான கொலையாளியா என்று தெரிந்த பிறகுதானே அது செய்ய வேண்டும். தற்பொழுது 2 முக்கிய கூலிப்படைகளை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். இன்று அதிகாலையில் என்கவுண்டர் செய்த காவல்துறையினர்கள் கூறுவது என்னவென்றால், எங்களது வாகனத்தை உடைத்துவிட்டு நாட்டு வெடிகுண்டு மற்றும் நாட்டு துப்பாக்கியை பயன்படுத்தி எங்களை மிரட்டியதன் காரணமாக பாதுகாப்பிற்காக நாங்கள் சுட்டோம். பாதுகாப்பிற்காக என்றால் அவர்களது காலில் சுட்டிருக்கலாம் அல்லது வீடியோ மூலமாக ஒரு நபர் எடுத்திருக்கலாம் என்ற ஒரு காவல்துறையினர் சொன்ன சம்பவத்தை நாங்கள் நம்புவது, பொதுமக்கள் எப்படி காவல்துறை சொன்ன சம்பவத்தை நாங்கள் நம்புவது என்ற ஒரு கேள்விகளும் இந்த இடத்தில் பேசப்படுகிறது. திமுகவின் மிக முக்கியமான தலையை மறைப்பதற்கு இந்த காவல்துறை உதவி செய்கிறதா என்பதுதான் தற்பொழுது பேசப்படக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் இது எல்லாம் சர்வ சாதாரணம்தான். அவர்கள் உயிர் பிழைக்க வேண்டும், சிறைக்கு செல்ல வேண்டாம் என்றால் என்ன வேண்டுமானாலும் செல்வார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கேற்ப எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குற்றம் சாட்டியுள்ளார். தற்பொழுது தமிழக சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் கூட திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெயக்குமார் அவர்களது கொலைக்கும் சம்பந்தம் இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. சிபிஐ துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது.